ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இன்னைக்கு இருக்கிற பொல்யூஷனில் எல்லாத்துக்குமே ஹேர் ஃபால் ஆகுது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நம்ம பண்ணுற ஷாம்பு கெட்டும் போகாது, ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஷாம்புவை நீங்கள் 6 மாதம் வரைக்கும் வச்சாலும் கெடாது. 10 சொட்டு விட்டாலே போதும். கை பாருங்க எவ்வளோ நுர வருதுன்னு. நம்ம தலையும் சூப்பராக கிளென்ஸ் ஆகும். இதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டே இந்த வெட்டி வேர் தான். வெட்டி வேரில் நிறைய மண் இருக்கும். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம வாஷ் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லிடுறேன். சீவக்காய் நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த்தியாக வளர்றதுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். சீவக்காய் நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். இதுலேயும் நிறைய டஸ்ட் இருக்கும். சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணணும். நெல்லிக்காய் நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் போட்டு பாருங்கள், உங்கள் முடியோட க்ரோத் உங்களுக்கே தெரியும். சோப் நட்ஸு நான் 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நான் சொல்லியிருக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டுமே 100 கிராம்ஸ் தான். நான் தயாரிக்க போகிறது 4 லிட்டர். இந்த வெந்தயம் நம்ம பாடியை கூலாக வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து ஒரு 2 அலாசுனா அடியில் மண் அப்படியே நின்றுக்கும். இப்படி நம்ம பண்ணும்போது வீட்டில் ஒரு சுத்தமான ஷாம்பு நம்ம ஈஸியாக செய்யலாம். கூல் பாடியாக இருக்கிறவங்க வெந்தயம் மட்டும் 50 கிராம் சேர்த்துனா போதும். வெட்டி வேறு சீவக்காலெல்லாம் நிறையா மண் இருக்கும். ஒரு அலாஸ்லேயே எத்தனை மண் நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சுத்தமாக கழுவி பண்ணும்போது ஷாம்பு ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க. இல்லைனா மண்ணெல்லாம் ஒரு மாதிரி திட்டாக வரும். நம்ம இந்த மாதிரி ஷாம்பூஸ் எல்லாம் தயாரிக்கும் போது ஃபில்டர் தண்ணி தான் எடுத்துக்கணும். சுத்தமான ஃபில்டர் தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஷாம்பு 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நம்ம நார்மலாக உப்பு தண்ணியோ இல்லை பைப்பில் பிடிக்கிற தண்ணியோ இருக்கக்கூடாது. 4 லிட்டர் ஆரோ வாட்டரை அளந்து பர்ஃபெக்டாக சேர்த்திக்கோங்க. இதை ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியோட கலரை பாருங்களேன், நல்லாவே சேஞ்ச் ஆகிடும். இதை நம்ம ஹீட் பண்ண போகிறோம். நல்லா அதை கொதிக்க வச்சு வேக வைக்கணும். அந்த தண்ணியில் நல்லா எசன்ஸ் இறங்கணும். அப்போ தான் நம்ம ஷாம்பு பார்க்கறக்கு சூப்பராக கோல்டன் கலராக வரும். இப்போ நம்ம கலக்கவே அதோட ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஹேர் ஃபாலாக இருந்தாலும் ஸ்டாப் ஆகி முடி அடர்த்தியாக நீளமாக நல்லா கருன்னு வளரக்கு ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் ஒல்லியாக இருக்கிறவங்களோட முடி நல்லா சூப்பராக பவுன்ஸியாக இருக்கும். அது கொதிக்கவே அதோட நுரையெல்லாம் நல்லா மேலே வந்துடும். நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற எசன்ஸ் எடுத்தால் நம்ம ஷாம்பு சூப்பராக ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், நான் இருத்தி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நான் பாதி மட்டும்தான் எடுக்க போகிறேன். பாதியில் நம்ம முடிக்கு ஏற்ற ஷைனிங் இந்த விஷயத்தில் தாங்க கிடைக்கும். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். டக்குன்னு எடுத்து மாற்றிக்கோங்க. ரொம்ப ஆறிடுச்சுன்னா அந்த விதையெல்லாம் அந்த தண்ணியை இழுத்துக்கும். அந்த சூட்டாக ஒரு கரண்டியை வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாதியை நான் எடுத்திருக்கேன். நம்ம முடிக்கு இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு ஷைனிங் கொடுக்குற ஒரே விஷயம் இந்த ஆளி விதை தாங்க. இந்த ஆளி விதை அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். இதுவும் நான் 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ரோஸ்மெரியும் நம்ம ஹேருக்கு ரொம்ப சில்கி அண்ட் சாஃப்டாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைன் கொடுக்கும். இது ரெண்டுமே செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுங்க. நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சோம் பார்த்தீங்களா, பூந்தி கொட்டை சீவக்காய், அந்த தண்ணியை பாதியாக எடுத்து தான் இந்த ஆளி விதையும் ரோஸ்மெரியும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கிறோம். இது கொதிக்கவே அப்படியே ஒரு ஜெல்லு மாதிரியே வருங்க. முடி ரொம்ப தின்னாக இருக்கிறவங்க கூட இந்த ஷாம்புவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பெருசாக பந்து மாதிரி இருக்கும் முடி. பார்க்குறக்கும் நல்லா ஷைனியாக சூப்பராக இருக்கும். இப்போ இதில் எல்லாமே கொதிச்சு அதோட எசன்ஸ் இறங்கிருச்சு. இப்போ இதையும் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். நல்லா ஆறுறதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணுங்கள், இல்லைனா கையில் சுட்டுக்கும். ஒரு வடிகட்டி வச்சு அந்த வடிகட்டிக்கு மேலே ஒரு சுத்தமான துணியை வச்சு நம்ம கொதிக்க வச்சோம்ல ஆளி விதையும் ரோஸ்மெரியும் அதை அப்படியே ஊற்றி நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா நம்ம வெதுவெதுப்பான சூடு வந்த உடனே இதை ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா எல்லாமே ஃபுல்லாக ஜெல் ஆகிடும். நல்ல துணியை மூட்டை மாதிரி கட்டி அழுத்துனீங்கன்னா அந்த ஜெல் அப்படியே பிரிஞ்சு வந்துடும். இங்கே பாருங்கள், பார்க்குறக்கே அந்த ஜெல் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல கோல்டன் கலராக நம்ம தலையில் போட்டாலே அவ்வளோ ஷைனியாக இருக்குங்க. சின்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் மாதத்தில் நம்ம அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே நமக்கு ஈஸியான ஷாம்பு ரெடி பண்ணிடலாம். இந்த மெத்தடில் ஷாம்பு பண்ணும்போது நம்ம ஷாம்பு 6 மாதம் ஆனாலும் கெடாது. முடியும் இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கிடைக்கும். செலவும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஷாம்பு ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. இப்போ சுத்தமாகவே அந்த ஜெல்லை அழுத்தி விட்டோன்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். இதுதான் ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த ஷாம்பு பண்ணுறதுக்கு. நம்ம ஆரோ வாட்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம ஷாம்பு எல்லாம் கெட்டு போகாது. ரொம்ப காஸ்ட் சேவிங்காக இருக்கும். இந்த மெத்தடை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஷாம்பு சூப்பராக பண்ணலாம். அதுவும் காஸ்ட் சேவிங்லேயே வீட்லேயே ஹெல்த்தியான ஷாம்பு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்க. ஜென்ஸு லேடிஸ் யார் வேணும்னாலும் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம். கடைசியாக அந்த ஜெல்லை அந்த வடிகட்டிலேயே போட்டு ஒரு கலக்குனிங்கன்னா கீழே வந்துடும். பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டியாக சூப்பராக ப்ரௌன் கலரில் பார்க்கவே அழகாக இருக்குது.
இதெல்லாமே வேஸ்ட்டு தான். பாக்கி இருக்கிற அந்த அரைவாசி இருக்குல்ல நம்ம கொதிக்க வச்சது, கையில் போட்டு நல்லா பெனஞ்சா அதுலேயும் நல்ல எசன்ஸ் வரும். நல்லா கையில் பெனஞ்சு விடும்போது சீவக்காய், வெட்டி வேறு எல்லாத்துல இருக்கிற எசன்ஸ் நல்லா இறங்க ஆரம்பிச்சிரும். பூந்தி கொட்டையை நம்ம இப்படி கையில் உதுத்துட்டாலே பிரிஞ்சிருங்க. அதனால தான் நல்லா வேக வைக்கணும். நம்ம கையில் நல்லா ரப் பண்ணும்போது அதில் இருக்கிற எல்லா சத்துமே வந்துடும். அதுவும் ஆம்லா நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம எந்த அளவில் பிணையிறோமோ அந்த அளவில் எசன்ஸ் நமக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். இப்போ நிறைய பேருக்கு இளநரை பிரச்சனை, ஹேர் ஃபாலுன்னு நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த ஒரு ஷாம்பு எல்லாத்துக்குமே தீர்வாக இருக்கும். டேண்ட்ரஃப் பிரச்சனை கூட போயிடும். ஆல்ரெடி நம்ம ஆயில் வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா புழிஞ்சு வச்சிடணும். இது டஸ்ட்டு வேஸ்ட்டு தான். எல்லாமே அளவு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதே ப்ரொப்போர்ஷன்ஸில் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஷாம்பு சூப்பராக தயார் பண்ணிடலாம். அதுவும் வீட்டிலே அரை மணி நேரத்தில். நம்ம கசக்கி புழிஞ்சு எடுத்ததை இந்த மாதிரி ஒரு துணி வச்சு மறுபடியும் ஃபில்டர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. இல்லைனா திட்டா நம்ம முடியில் ஒட்டுற பிரச்சனை இருக்கும். நம்ம நல்லா வடிகட்டும் போது அதோட எசன்ஸ் மட்டும் நமக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். நல்ல வடிகட்டி புழிஞ்சிட்டிங்கன்னா ஒரு சொட்டு கூட நிற்காது. ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். இதில் நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இந்த டஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக நம்ம எசன்ஸ் எல்லாமே தனியாக பிரிச்சிருக்கோன்னு. ஒரு சொட்டு கூட விடக்கூடாது. இப்போ பாருங்கள், பார்க்குறக்கே கோல்டன் கலரில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம தயாரிக்கிற ஹோம்மேட் ஷாம்புவை நீங்கள் அதிகமாக எடுக்கணும்னு தேவையில்லை. ஒரு 10 சொட்டு விட்டாலே போதும். அவ்வளோ நுரையோட சூப்பராக கிளென்ஸ் ஆகிடும். நம்ம முடிக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வீட்லேயே செஞ்ச சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். இந்த மெத்தடில் செய்யும்போது உங்களுக்கு காஸ்ட் சேவிங்காகவும் இருக்கும். நம்ம தயார் பண்ண ஜெல்லை நல்லா கலந்து விடும்போது அதில் இருக்கிற நுரத்தன்மையெல்லாம் கம்மியாயிடும். இதில் நான் 2 விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துறேன். இது ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த விட்டமின் இ ஆயிலை வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த விட்டமின் ஆயில் ஹேர் ஃபால் எல்லாம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். டேண்ட்ரஃப் எல்லாம் போய் முடி நல்லா கிளென்ஸ் ஆகி நல்லா பளபளன்னு இருக்கும். நம்ம முடியை பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த ஷாம்பு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். கடைசியாக ஒரே ஒரு பொருள், ஷாம்பு பேஸ். இந்த ஷாம்பு பேஸ் எல்லா கெமிக்கல் ஷாப்லேயும் விற்கிறாங்க. நான் வெறும் 1/2 லிட்டர் மட்டும் சேர்த்துறேன். இந்த ஷாம்பு பேஸ் யூஸ் பண்ணுறனால நம்ம ஷாம்புவை கடையில் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி குவாலிட்டியில் இருக்கும், கெட்டும் போகாது. நான் 1/2 லிட்டருக்கு மேலே சேர்த்துல. நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணுறீங்கன்னா 1/4 லிட்டர் கூட ஷாப்ஸில் கிடைக்கிது. நல்லா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தெளியறக்கு ஒரு 2 மணி நேரம் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷாம்புவை ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். 6 மாதம் வரைக்கும் கெடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.